Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்க கேட்கலாம். அவைகளைப் போல நீ சாபத்திற்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை நீ சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு விசை இந்த வசனத்தை வாசிப்போம். அவைகளைப் போல நீ சாபத்திற்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. ஹalleluya. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச போகிற தலைப்பு பிசாசின் பொருட்கள். ஹalleluya. நீங்க நினைப்பீங்க, என்ன பாஸ்டர் நாங்கள் அற்புதத்துக்காக வந்தோம், விடுதலைக்காக வந்தோம், நீங்க பிசாசோட பொருட்களை பற்றி பேச போறீங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இதை பேச ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இங்க வசனம் சொல்கிறது, அருவருப்பான பொருட்களை, அருவருப்பானதை உன் வீட்டில் சேர்க்காதிரும். அருவருப்பான பொருட்களை கர்த்தர் சீ என்று வெறுக்கிறாராம். அது சாபமான பொருளாய் இருக்கிறது என்று. ஹalleluya. கடந்த நாட்களில் நம் வீட்டுக்குள், நம் எழுத்தின் பிரகாரம் எழுதின வீட்டுக்குள்ளும், நம் தேவனுடைய ஆலய என்கிற நம்மளுடைய சரீரத்திலும் எந்த அருவருப்பான தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்களை கடந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டோம். கர்த்தர் அதை நம்மோடு தீர்க்கமாய் பேச போகிறார். அருவருப்பானதை கர்த்தர் வெறுக்கிறார். அருவருப்பானதை உன் வீட்டில் சேர்க்க கூடாது. அதை சீ என்று நீ விட்டு அது உனக்கு சாபமாய் மாறும் என்று தேவன் ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமம் புஸ்தகத்தில் கொடுக்கிறார். ஹalleluya. நாம் இத்தனை வருடம் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை ஆழமாய் அறிந்தவர்களாகவும் இருக்கலாம், வேத ஞானத்தில் தேறினவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம் இந்நாள் வரையிலும் செய்கிற சில தவறுகள் பிசாசுகளுக்கு சில இடங்களை திறந்து வைத்திருக்கு. ஆமென். நீங்கள் அதான் அமைதியாக இருக்கிற பாட்டா, இல்லை பாஸ்டர் நாங்கள் இது வரைக்கும் எந்த தவறும் செய்ததே இல்லையே, எப்படி பிசாசு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரலான்னு இருக்கே, ஒற்றுக்கொள்வீங்களா? கடந்த நாட்கள் நாம் ஏதோ ஒரு தவறை செய்திருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அது பின் விளைவுகள் நாம் இந்நாள் வரையிலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நாம் வீட்டுக்குள், நாம் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளும் நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை நமக்கு தீமையையும் வர பண்ணும், நன்மையையும் வர பண்ணும். ஹalleluya. தீமையான காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். நம்மளுக்கு நிச்சயமாய் தெரியும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தீமையான காரியங்கள், தீமையான சுபாவங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 19, 20, 21 நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அனைத்தும் நாங்கள் பட்டியல் போட்டு இருக்கிறது. அது நம் சுபாவத்தை குறிக்கிறது. ஆனாலும் இந்த நாளில், இந்த மாலை ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு தீர்க்கமாய் பேச போகிற சத்தியம், மெய்யாலுமே எழுத்தின் பிரகாரம் எந்தெந்த பிசாசின் காரியங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த பிசாசின் பொருட்களில் நாம் ஈடுபட்டு இருக்கோமோ அதை நமக்கு அடையாளம் காண்பித்து கர்த்தர் நம்மை உணர்த்தி நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாளில் கொண்டு வந்திருக்க ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நீங்க சும்மா வந்து இங்க அமரல. கர்த்தர் இந்த சத்தியங்களை யாரோடு தீர்க்கமாய் பேசணும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை மட்டும் தான் கர்த்தர் அழைத்து வருவார்.
ஹalleluya. சில நேரம் இந்த மாதிரி சத்தியங்கள் கர்த்தர் சில நபர்களோடு பேசும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த சத்தியங்களை ஏற்றுக்க விடாது. ஆமென். அதை ஃபாலோ பண்ணவும் விடாது. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு இடமும் இல்லை. அப்போ யாரை கர்த்தர் உண்மையாகலுமே புடமிட போகிறாரோ, யாருடைய தீர்க்கமாய் கர்த்தர் பேசி உணர்த்தி விடுதலையை தரப்போகிறாரோ அவர்களைத்தான் இந்த நாளில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம் வீட்டுக்குள் எடை கொண்டு வரோமோ, நம் சரீரத்துக்குள் எடை நாம் கொண்டு வருமோ, அது நமக்கு தீமையை கொண்டு வரும். அப்படி என்றால் அது நம் வாழ்க்கைக்கு சாபமாய் மாறும், நம்முடைய குடும்பத்துக்கு சாபமாய் மாறலாம், நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சாபமாய் அது மாறலாம். ஹalleluya. ஏன் சில அருவருப்பான பொருட்களை இந்நாள் வரையிலும் நம் தேசத்திலும் அநேக கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவர்களாய் இருக்கலாம், நம்மளாம் சொன்னது போல நாம் கிறிஸ்துவர்களாய் இருந்தாலும் சில அருவருப்பான காரியங்களுக்கு நாம் கடந்த நாட்களில் இடம் கொடுத்திருப்போம். ஹalleluya. இடம் கொடுத்தது நிமித்தம் நம் வாழ்க்கையில் தீராத சாபம், தீராத பலவீனங்கள், தீராத வியாதிகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சிலர் நாம் நினைப்போம், நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் நான் வாசிக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தீமையும் பண்ணதில்லையே. அடுத்தான் யோபு சொன்னான், நான் யாருக்கும் எந்த தீமையும் நான் பண்ணதில்லையே, அப்போ ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்று. ஆனால் யோபுக்கு வந்த உபத்திரவம், யோபுக்கு வந்த பலவீனங்கள், யோபுக்கு வந்த வியாதிகள் அனைத்துக்கும் கர்த்தர் அனுபடி கொடுத்தார். ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதியை கொடுத்தது நிமித்தம் சாத்தான் யோபின் வாழ்க்கையில ஒரு சட்ட உரிமையை எடுத்து அவனுக்குள்ளே பலவீனங்களையும் வியாதியையும் கொண்டு வந்தான். ஹalleluya. சில நம்ம பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை வியாதியை பெற. நாம் எப்பொழுது நம் வாழ்க்கையை சில தீமையான அருவருப்பான காரியங்களுக்கு இடத்தை கொடுக்கிறோமோ அப்பொழுது சத்துரு நம் வாழ்க்கையில சட்ட உரிமையை எடுத்து நமக்குள்ளே வியாதியையும் சாபத்தையும் பலவீனங்களையும் விதைப்பான். ஹalleluya. கொலோசியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அதில் பவுல் தெளிவாய் கொலோசியர் சபைக்கு எழுதுகிறார், நாம் இக்காலத்தின் உள்ள பாரம்பரியமான காரியங்களை நாம் ஒரு நாளும் அதை பின்தொடரக்கூடாது. இவ்வுலகத்தில் செய்கிற அனைத்து காரியங்கள், வழிபாடுகளை நாம் கிறிஸ்துவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நிமித்தம் நம்மை நாமே காட்டுக்கொண்டு இதுக்கு வஞ்சிக்கப்படக்கூடாது என்று வாசிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் மனுஷங்களுடைய பாரம்பரிய ஞானத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இவ்வுலக ஞானிகள் செய்கிற காரியங்கள், பண்பாடுகள், பாரம்பரிய காரியங்கள் அது ஒன்றுமே கிறிஸ்துவுடையது அல்ல. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறிப்பை மட்டும் விடுங்கள். காலத்தின் அடிபடி, உலகத்தின் அடிபடி அனைவரின் கண்களை குருடாக்கி விட்டான் என்று வசனம் சொல்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் நாம் வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டங்களில், சில பகுதிகளில் இவ்வுலகத்தின் அடிபடி நம் கண்களை குருடாக்கி விட்டிருக்கிறான். ஹalleluya. இந்த மாலை ஆராதனை கர்த்தர் நம்மோடு பேசும்போது சில அருவருப்பான காரியங்களை நம்மோடு தீர்க்கமாய் காண்பித்து பேசும்போது இவ்வுலகத்தின் அடிபடி நம் கண்களை இனிமே குருடாக்க முடியாது.
கர்த்தர் நம் கண்களை கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவின் பாரம்பரிய காரியங்களுக்கு, கிறிஸ்துவின் முறைமைகளை, கிறிஸ்துவின் வசனத்துக்கு நேராய் நம் வாழ்க்கையை நடத்திக்க கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தில் இந்த அருவருப்பான காரியங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இதை நாம் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நிமித்தம் ஏன் இதை நாம் இதை பின்தொடரக்கூடாது? ஏன் நம் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது? மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்க கேட்போம். இயேசு இதற்காக ஒரு விளக்கத்தை அங்கு உள்ள சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உங்களின் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளைகளுக்கு ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்போ சாத்தான் நமக்குள்ளே இவ்வகையான அருவருப்பான காரியங்களை கொண்டு வர காரணம், முதலாவதாக நாம் தேவனுடைய கட்டளைகளை மீற வேண்டும் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகிற இந்த காலத்தில் சத்துரு நம்மளை எப்படி சிக்கி வைக்கணும் என்று, நம்மளை எப்படி வகை தேடி நம்மளை ஒரு குழியிலே தள்ளலாம் என்று அவன் வகை தேடி அலைந்து திரிகிற வசனம் சொல்கிற நிமித்தம் அவன் நாம் எப்பொழுது தேவனுடைய பிரமாணங்களை உடைப்போம், மீறுவோம் என்று காட்டுக்கொண்டே இருக்கிறான். அதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் வரவில்லையே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த காரியங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு தீர்க்கமாய் இதை பேசுகிற வேளையில் அனைத்து அருவருப்பான காரியங்களும் கர்த்தர் நம் மேலிருந்து முற்றிலுமாய் விலக்க போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லுங்க, நான் தேவனுடைய கட்டளையை மீற மாட்டேன். இல்லைங்க, பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட பாட்டு தானே சொல்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்க பாட்டு சொல்லுங்க, நான் தேவனுடைய கட்டளைகளை மீற மாட்டேன். ஏன்னா அதுதான் சாத்தான் உங்களை வைத்து செய்யணும் என்று காட்டுக்கொண்டு இருக்கிறான். கர்த்தர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தில் அவனுடைய ஒரே பேர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின மிகப்பெரிய ஒரு காரணமே நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து. ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் கொண்டு போக முதலாவதாக நாம் கீழ் படிந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நம்மும் அருவருப்பாய் அதை நினைத்து அதிலிருந்து நாம் பின்வாங்கி போகணும் என்றான் தேவன் விரும்புகிறார். அப்பொழுது தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஜீவ நித்திய வாழ்க்கையை நமக்காக பரலோகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம், நாம் என்ன வேணும் செய்யலாம், ஊழியங்கள் செய்யலாம். ஆனாலும் நம் ஜீவன் நஷ்டமாய் போனா பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்காது. ஹல்லேலூயா. நம் ஜீவனை, நம் ஆவியை நஷ்டமிடாதபடிக்கு நாமே காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது சில பிசாசுகளின் பொருட்கள் இந்த உலகத்திலே, இந்த நவீனமான உலகத்திலே அநேக பிசாசின் கிரியைகள் பொருட்களாகவும் செயல்பாடுகளாகவும் இவ்வுலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் உள்ளவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களை போய் பார்ப்பார்கள், பிசாசு குறி சொல்கிறவர்களை போய் பார்ப்பார்கள். ஒரு அட்வைஸ், ஒரு கவுன்சில் வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஆவிகளோடு, தீமையான பொல்லாத ஆவிகளோடு ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு போய் ஆலோசனையை கேட்பார்கள். இந்நாளிலும் கூட அநேக கிறிஸ்துவர்கள் இயேசு எப்பொழுதாம் அவர்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கலையோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ஜெப சத்தங்களுக்கும் அவர்கள் ஜெப விண்ணப்பங்களும் பதில் கிடைக்கலையோ, இவ்வகையான பிசாசின் பொருட்களும் இவ்வகையான பிசாசின் வழிபாடுகளை தேடி ஓடிக்கொண்டு போகிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு தீர்க்கமாய் அடையாளம் காணும்போது
நம்மை நாமே நாம் சோதித்து நம்மளை ஆராய்ந்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை சரிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இந்த சத்தியங்களை பேசுகிற காரியம், நாம் ஏதோ ஒரு பகுதியில் இதில் விழுந்திருப்போம், ஏதோ ஒரு பகுதியில் நாம் இதில் சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசும்போது, உண்மையாய் நீங்கள் உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, சில பிசாசின் வழிபாடுகளை நாம் ஐக்கியமாக இருக்கும்போது, நாம் அதை செயல்படுத்தும் போது, சில பிசாசுகளின் வல்லமை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் பொருளாதாரத்தையும் அது பாதிக்கும். எவ்வகையான காரியங்கள் அது பாதிக்கும்? வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 17. அலறாமல் பெருமூச்சு விடு, இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். ஆமென். இதை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அலறாமல் பெருமூச்சு விடு, பெருமூச்சை விடு, இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை நீ புசியாமல் இருக்கணும் என்று தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இது எப்பொழுது சம்பவிக்கிறது? எசேக்கியேலின் மனைவி அவனுடைய கண்களுக்கு பிரியமாய் இருந்த நிமித்தம் கர்த்தர் அவனுடைய மனைவியை அடித்தார். அவன் மனைவி இறந்து போன அந்த நிமிஷத்தில் கர்த்தர் அவனுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். நீ துக்க அடையாமல் நீர் மௌனமாய் இருக்கணும் என்று. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சேன், பாஸ்டர் நீங்க பிசாசின் பொருட்கள்னு சொல்லிட்டு எசேக்கியேலோட மனைவியோட துக்க செய்தியை பேசிட்டு இருக்கீங்களே. இல்ல, ஒரு ரகசியம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சிலரை இந்நாள் வரையிலும் மறக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்மோடு ரொம்ப ரொம்ப ஐக்கியமாய் இருக்கிறவர்கள், நம்மோடு மிகவும் சிநேகமாய் இருக்கிறவர்களோடு நம்ம ஒரு ஐக்கியத்தை வைக்கும்போது, அவர்கள் மறிக்கும் பொழுது நாம் எப்படி நம் வாழ்க்கையை அடுக்கு அப்புறம் நாம் கடக்கிறோம் என்று கர்த்தர் மிகவும் ஊக்கமாய் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஒரு தீர்மானம், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ உன் மனைவி செத்ததுக்காக நீ அழகக்கூடாது, மௌனமாய் இரு, துக்கமாய் இருக்கிறே நீ காண்பிக்காது என்று. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நிமித்தம் கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையை நாம் நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நிமித்தம் எல்லோருடைய விஷயத்திலும் எல்லோருடைய காரியங்களிலும் நாம் ஈடுபட முடியாது. அந்தந்த காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பவுண்டரி, ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் நம்மோடு பேச போகிற காரியம் இது. சில அருவருப்பான காரியங்களை நாம் ஈடுபடும் போது நம் வாழ்க்கைக்குள் அருவருப்பானது வரும். அப்போ இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்தது, நாம் சிலர் நம்மோடு சிநேகமாய் இருக்குது, அவர்கள் மரித்து போகும்போது நாம் எப்படி அவர்களை துக்கித்து கொண்டிருக்கிறோம், அழுந்து புலம்புகிறோமா, பல நாட்கள் சாப்பிடாம இருக்கிறோமா, அவர்களை நினைத்து 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 உங்கள் சிந்தனைகளை கரைப்பட்டு வைத்திருக்கிறீர்களா? அதை மிகவும் கர்த்தர் கவனிக்கிறார். அவர் நம் உள்ளத்தையும் நம் இருதயத்தின் ஆழத்தையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மோடு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் மரித்து போகும்போது அந்த துக்க வாழ்க்கையை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் அதை விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்? இது விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
என்னுடைய முதலாவது குறிப்பு விக்கிரக ஆராதனை. இதுவும் சில பிசாசின் வழிபாடுகள், சில பிசாசின் பொருட்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சிலரை பார்த்துருப்பீங்க, துக்க வீட்டில் சில புலம்பி அழுவார்கள். என் கணவர் செத்துட்டாரு, என் மனைவி செத்துட்டாரு, இனிமே எனக்கு தேவனே வேண்டாம், என் புருஷனே எனக்கு தேவனாக இருக்கிறார், அவர் என்னை காவல் படுத்துவார், அவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருப்பார், என் புருஷனை பற்றி கொண்டு போனனால எனக்கு தேவனே வேண்டாம் என்று சிலர் மறுதலித்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவ்வகையான காரியங்கள் செயல்பாடுகளை நாம் ஈடுபடும் போது வேறொரு ஆவி இந்த செத்து போனவர்கள், மரித்து போனவர்களுடைய பெயரை வைத்து நம்மை தாக்க வரும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஒரு ஆமேன். ஆமேன். நாம் மரித்து போனவர்களே நாம் ரொம்ப யோசித்து 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 அதை பற்றி புலம்ப கூடாது. கர்த்தர் அதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் சில காரியங்களை செய்து மரித்தவர்களுக்கு போய் சில சாங்கியங்கள், சில சம்பிரதாயங்களை செய்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை. ஆனால் அவர்கள் அதை செய்த நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அந்த சாபம், அந்த தவறான வேறொரு ஆவி உங்களை பின்தொடர்ந்து வரும். அது உங்களை பின்தொடர்ந்து வரும்போதெல்லாம், எப்பொழுதாம் நீங்கள் அதுக்கு ஒரு பாவத்தை செய்கிறோம், எப்பொழுதாம் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறீங்களோ, இந்த முரண்பாடான இந்த ஆவிகளுடைய கிரைகள் உங்களை பாதிக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள கஷ்டங்கள், உங்களுக்குள்ள வேதனைகள், உங்களுக்குள்ள பொருளாதார சூழ்ச்சிகள், உங்களுக்குள்ள எல்லா வகையான சாபமான காரியங்கள், வியாதிகள், வேதனைகள் உங்களை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு துக்கமான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு கஷ்டமான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஆறுதலாய் யாருமே இல்லை என்று கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ, நமக்கு இளைப்பாறுதலாய் ஆறுதலாய் இருக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் செத்து போனவர்கள் பெயர்களை அறிக்கை செய்யக்கூடாது. அறிக்கை செய்தாலும் மிகவுமாய் அதை பின்னாட்டி கொண்டு அதை அறிக்கை செய்து புலம்பிக் கொள்கிற கர்த்தர் ஒரு நாளும் அதை விரும்ப மாட்டார். இது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. சிலர் பார்த்திருப்பீங்க, செத்து போனவர்களுக்கு வீட்டில் பழத்தை வச்சு மாலைலாம் போட்டிருப்பாங்க. அது தேவனுக்கு புறம்பான ஒரு காரியம். இவ்வகையான காரியங்களை நம் வீட்டில் நம் குடும்பம் செய்யும் போது, நம் தலைமுறைகள் அதை செய்யும் போது, இவ்வகையான பிசாசின் வல்லமைகள் நம்மளை தாக்கும். யாத்திராகமம் புஸ்தகம் 20:3-5 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் புஸ்தகம் அதிகாரம் 20:3-5. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். யாவே ஒரு விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். இவ்வகையான காரியங்கள், மரித்து போனவர்களுடைய படங்கள், மரித்து போனவர்களுடைய நினைவான காரியங்கள் நாம் வைத்து நம்மோடு கூட்டிட்டு அதை போகும்போது, அதன் நிமித்தம் சில ஆவிக்குரிய சில தீமையான வல்லமைகள் நம்மளை தாக்கும். தேவனை மிஞ்சி வேறு ஒரு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்து போயிருக்கலாம். நீங்கள் தனிமையாய் ஃபீல் பண்ணியிருக்கலாம். யாருமே எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை என்று இருந்திருக்கலாம். நீங்கள் மிகவுமாய் நேசித்தவர்களை உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கலாம்.
அப்பொழுதெல்லாம் தேவன் நீங்கள் அவரை நோக்கி ஆறுதலுக்காக கூப்பிடுவீர்களா என்று எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய துக்கத்தின் நிமித்தம் தேவனை நோக்கி பார்க்காத ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அது இப்பொழுது தேவன் உங்களிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தருடைய ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் உங்களோடு பேசுகிறார். இந்த பிசாசின் வல்லமைகள் நம்மளை தாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம் குடும்பத்தை தாக்கக்கூடாது, பிள்ளைகளை தாக்கக்கூடாது. இவ்வகையான காரியங்களை கிறிஸ்துவை அறிகிற முன்பதாக நாம் செய்திருக்கலாம். கிறிஸ்துவை அறிந்தும் நம்மளில் சிலர் இதை பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களில் சிலராய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாக இந்த மாலை ஆராதனையில் பேசுகிறார். இவ்வகையான விக்கிரக ஆராதனை விற்று நாம் விலக வேண்டும். மரித்து போனவர்கள் மரித்து போய் விட்டார்கள். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடனே கூட இருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மோடு கூட வருகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் துக்கத்தின் பாதையில நடக்கிறோமோ அவர் நம்மோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். சத்தமாய் ஒரு ஆமென் வரலையே? உங்கள் தேவன் கடந்த நாட்களில் நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களோடு வரலையா? நீங்கள் துக்கத்தின் பாதையை நடக்கின்ற போது கர்த்தர் உங்களோடு வரலையா? அதை உணர்வுள்ள ஜனங்களாய் நாம் இருக்கணும். ஒரு நாளும் மரித்த போனவர்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஜீவனும் மரணமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது வசனம் சொல்கிறது. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் ஜீவனை எடுத்தார். அதை குறித்து நாம் புலம்பி நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பாதிப்பை கொண்டு வந்தால் அது மெய்யாலுமே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக விக்கிரக ஆராதனையாய் அது காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? கர்த்தரை நோக்கி ஒரு விஷயம் கண்களை மூடி. கடந்த நாட்களில் நம் வாழ்க்கையில் நம்முடைய தாயாய் இருக்கலாம், நம்முடைய தகப்பனாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், பிள்ளைகளாகவும் இருக்கலாம். அவர்கள் நம்மை விட்டு மறிந்து போகும்போது, நம்மளை விட்டு தூரம் போகும்போது நம் இருடைக்குள்ள ஒரு வேதனை, ஒரு துக்கம், அது நிமித்தம் அவர்கள் நினைவாய் நம்ம இருக்கிறதை கர்த்தர் சில நேரம் விரும்ப மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரையே நோக்கி, அவரையே சார்ந்து, அவரையே நம்பி உள்ளவர்களாய் இருக்கணும் என்று தான் விரும்புகிறார். கடந்த நாட்களில் வகையான பாதிப்புகள் நம் இருதயத்தில், நம் சிந்தனைகளில் வந்திருந்தால் ஒரு விசை கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்போம். ஒரு விசை நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறார். அநேகரினால் உணர முடியுது, கர்த்தர் உங்களோடு அநேகரோடு தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கடந்த நாட்களில் வகையான பாதிப்பில் கடந்து போயிருக்கிறோம். அதிலிருந்து மேற்கொள்ள முடியாதபடி சில பாதிப்புகளை கடந்து போயிருக்கிறோம். அவர் சில மரித்தவர்கள் நம் நினைவை விட்டு போகாமல் நம் இருதயத்தை, நம் சிந்தனைகளை பாதித்து 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 அநேக டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கலாம், அநேக நம் வேதனைக்குள்ள போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ஆனாலும் அது விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. அப்படியே சத்துரு உயிர் சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நீர் ஒருவரே எனக்கு ஆறுதலாய் இருக்கிறீர். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan,
PTP 1/1 Taman per Industrian Tosik per Dana 47120 Puchon. For prayers 601163921522.